கல்லறையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் விரும்பிய கட்சி அப்படின்றாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவர் நடிகராக இருந்தப்போ நடந்திருக்கும். அவர் தேமுதிக ஆரம்பித்தோன்னா அவர் கொடுக்குறது, அவர் ஆரம்பித்த அடிப்படை என்னங்க, அவரை போட்டு நோகடிச்சு அவர் மேடையில் பேசுவார். நான் மற்ற அவங்களாம் எதோ போது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நான் வம்பாடுபட்டு ஜெயிச்சது, சம்பாதிச்சது, என் மண்டபத்தை இடித்தாங்களா, என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். இப்படியே செய்வார், போங்க நல்லா இருங்க அப்படின்வார். நான் அவராது அவர் வயிறு எறிஞ்சு போயிட்டார். அவர் சொன்னார், நான் வாழ்க்கையில் நான் இதை மறக்கவே மாட்டேன், என்னுடைய மண்டபத்தை இடித்ததை. இப்படி போக வேண்டிய பாலத்தை இப்படி சுற்றிக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க, என் மண்டபத்தை இடிச்சிருக்காங்க. அது அவரால் வாழ்க்கை முன்னும் மறக்கவே முடியல. ரெண்டாவது 2011 அவர் அதிமுகவோட கூட்டணி சேரும் பொழுது அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவரால் உருவாக்கப்பட்டு ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நடிகர் விஜயகாந்த்னு இல்லைன்னா இன்றைக்கி வடிவேலுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட விஜயகாந்தோட வடிவேலுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னே வடிவேலை கூட்டணுமா அவர் இன்னும் டீட்டோட்டலர் மாதிரி அவர் மேடையில் பிடிச்சி இவரை பெரும் குடிகாரன்னு பேச கீழே உக்காந்துட்டு குடும்பமாக ரசித்தாங்க. ஒரு மாபெரும் தலைவர்கள்னு சொல்லிக்கிறீங்க, இந்த மாதிரி பேச விட்டு ரசிக்கிறீங்களான்னு கூட யாரும் பண்ணல. விஜயகாந்த் அவ்வளோ மட்டமாக பண்ணாங்க. நீங்கள் அவர் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட உடல்நிலை பாதிப்பு ஜாஸ்தி. அந்த டைமில் அந்த பெண்கள் கூட்டத்தில் ஆண்கள் அப்போது கூட அந்த டைம்லேயும் அவர் நீ என்ன இங்கே நிற்கிற பேச்சு நிறுத்திடுறாரு, நீ போ பெண்களை இடிக்காத அப்படி போன்றாரு. அதெல்லாம் கிண்டலாக்குனாங்க. அவருடைய நல்ல எண்ணத்தெல்லாம் ட்ரால் பண்ணாங்க. கையில் ஏதோ ஒயர் தட்டுப்படுதுன்னுவார், அதை ட்ரால் பண்ணாங்க. கண்ணாடி கழட்டி இது பண்ணுவார், அதை ட்ரால் பண்ணாங்க. அப்போ விஜயகாந்தை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணாங்க. மனசு நொந்து போனார் அவர். கலைஞர் மேலே தனிப்பட்ட பற்று இருக்குன்னா அது தனிப்பட்ட விஷயம். திமுகன்ற கட்சி விஜயகாந்தை என்ன பாடுபடுத்துனீங்கன்றது தான் விஜயகாந்துடைய பல மேடை பேச்சுகள் சாட்சியாக இருக்குது. இன்றைக்கி விஜயகாந்த் இருந்தார்னா கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்களுடைய லாபம். நான் சொல்கிறேன்னே, அரசியல் கட்சி நான் பார்த்ததில்ல, எந்த கட்சியுமே எங்களுக்கு யார் அதிகம் சகாயம் செய்வாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. ரெண்டாவது 5 வருஷம் எதிர்த்துட்டு அதே கட்சி கூட கூட்டணி போயிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? கடந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் என்ன பேசுவீங்க? இந்த அம்மாவுடைய வேலை என்னென்னா, காற்றடிக்கும் போது பொறி விற்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு விற்பாங்க. இவங்க வேலையே தான். நீங்கள் 2019 டிஎம்கே கூட்டணியில் போயிருந்தாங்கன்னா ஒரு 2 எம்பி கிடச்சிருக்கும், 21 இருந்தால் ஒரு 6 எம்எல்ஏ கிடச்சிருக்கும், ஒரு 4-5 எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ இந்த சைடு இருந்தாங்க. இப்போ இது லாப நஷ்டம் பார்த்து ஓட்டுறது, பையனையும் அதே ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ அவரும் நாளைக்கு எதாவது ஒன்றா அவரும் இதே ரேஞ்சுக்கு போவார். இதனுடைய விளைவு தான் 9.5 9 காணும், 0.5 கூட 0.7 காணும், 0.43. இதை காங்கிரஸுக்கு பேரிடி ஆய்வுன்னு உருட்டுறாங்க. அதனால்